ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் தான் பார்க்க போகிறோம். பேசிஸில் மொத்தம் 3 பேசிஸ் இருக்குன்னு போன வீடியோவில் பார்த்தோம். என்ஃபோர்சிபிலிட்டி ஆர் வேலிடிட்டி, ஃபார்மேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 3 டைப் இருக்குது. அதில் வந்து நம்ம ஏற்கனவே என்ஃபோர்சிபிலிட்டி ஆர் வேலிடிட்டி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்டும் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்டும் பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட், பாசி கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கான்ட்ராக்ட், மொத்தம் 4 கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்மேஷனில் இருக்குது. ஒரு கான்ட்ராக்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது இதில் தெரியும். ஒரு ஓகேவா, எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு எக்ஸ்பிரஸாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம இன்வால்வ் ஆகிறது. அதாவது வேர்ட்ஸ் ஆர் ரிட்டனில் இருக்கலாம். ஓகேவா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்ட்ஸ் ஆர் ரிட்டன், ஒரு வேர்டையோ இல்லை ரிட்டன் வேர்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறது ஆர் ரிட்டனாக கூட இருக்கலாம். ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, நான் இதை வந்து இந்த அக்ரிமெண்ட்டை நான் வந்து இந்த பொருளை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேர்ட்ஸாலையும் சொல்லலாம். நான் வந்து இந்த பொருளை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லேயும் போட்டிருக்கலாம். அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். Example, A tell B on telephone that he offers to sell his house 2 lakh rupees and B in reply informs A that he accept the offer. It is called express contract. அதாவது ஒரு A அப்படிங்கிறவங்க B கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து A வந்து Bக்கு சொல்கிறாங்க என்னென்னா, இந்த அதாவது எனக்கு வந்து இந்த ஹவுஸை வந்து சேல் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு டெலிஃபோனில் சொல்கிறாங்க. ஓகேவா, டெலிஃபோனில் சொன்னாங்க அப்படின்னா இது வந்து வேர்ட்ஸால் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் இஸ் அ கான்ட்ராக்ட் கம் எக்ஸிஸ்டன்ஸ் பை இம்ப்ளிகேஷன். ஏதாவது ஒரு வந்து இம்ப்ளைடாக, அதாவது சைலண்ட்டாவோ இல்லை கண்டக்டன்ஸ் ஒரு ஆக்ஷன் மூலயமாவோ நடந்திருக்கு அப்படின்னா அது இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். அதாவது ஒரு பார்ட்டியோடைய ஆக்ஷன் ஆர் கண்டக்டன்ஸ் மூலயமா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது இம்ப்ளைடான கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட்டு த ப்ரப்போசல் ஆர் அக்செப்டன்ஸ், அதாவது வந்து ப்ரப்போசலாகவும் இருக்கலாம் ஆர் அக்செப்டன்ஸாகவும் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து இம்ப்ளைடாக நம்மளுக்கு சைலண்ட்டாக வந்து நம்மளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, அவங்களுடைய அவங்க நடந்துக்கிறது விதத்திலே நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அது இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள், ஏ ட்ரிங்க்ஸ் எ காஃபி இன் ரெஸ்டாரண்ட், தேர் இஸ் அன் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் should pay price of the coffee. இப்போ நான் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காஃபி குடிக்கிறேன் அப்படிங்கக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், அமௌண்ட்டை பே பண்ணுவேன். அப்படி பே பண்ணக்குள்ளே இது வந்து இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னு தெரியும். ஏன்னா நான் டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு நான் வெளில வரக்குள்ளே நான் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு தான் வருவேன். அப்படிங்கிறது ஒரு இம்ப்ளைடான கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டாசிக் கான்ட்ராக்ட். டாசிக் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு சைலண்டான கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். சைலண்ட் கான்ட்ராக்ட், டாசிக் கான்ட்ராக்டா or those that are inferred through the conduct of parties without any word spoken or written. அதாவது இது வந்து ஒரு பார்ட்டி வந்து பேச மாட்டாங்க, எழுதி காட்ட மாட்டாங்க, அவங்களுடைய கண்டக்டன்ஸ் மூலயமா சைலண்ட்டாக போயிட்டு வராங்கன்னா அதுதான் வந்து டாசிக் கான்ட்ராக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேங்க்குக்கு போகிறேன் அப்படிங்கக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், வித்ட்ரா பண்ண போவேன் ஆர் என்ன பண்ணுவேன், டெபாசிட் பண்ணுவேன். அதுதான் பேங்க்குக்கு போகிறது. ஏடிஎம்க்கு போகணுன்னா வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் வந்து சைலண்ட்டாக நான் வந்து பண்ணுறது தான் வந்து டாசிட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஏலம் விடுறாங்க, ஆக்ஷன் சேல் இருக்குது அப்படிங்கக்குள்ள தேர்ட் டைம் அந்த ஹம்மரை வந்து இது பண்ணக்குள்ள, ஹம்மர் இருக்குன்னா என்னது, அந்த அடிப்பாங்கள 1 தரம் 2 தரம் 3 தரம் அப்படி தேர்ட் டைம் பண்ணக்குள்ள அந்த பொருள் வந்து நம்மளுக்கு சேல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ளைடான நம்மளுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குவாசி கான்ட்ராக்ட். குவாசி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒன்லி கிரியேட்டட் பை லாவால் கிரியேட் பண்ணது தான் குவாசி கான்ட்ராக்ட். இது வந்து நாட் ஆக்சுவல் கான்ட்ராக்ட். இது வந்து ஆக்சுவல் கான்ட்ராக்ட் கிடையாது, பட் ஆனால் லாவால் கிரியேட் ஆகிருக்கு, லாஃபுல்லாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியும் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேர் தான் வந்து குவாசி கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நோ இன்டென்ஷன் ஆன் பார்ட் ஆஃப் த எய்தர் பார்ட்டி டு மேக் அ கான்ட்ராக்ட். அதாவது எந்த ஒரு பார்ட்டிக்குமே எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு தோடு போட்டிருக்கேன், தோடு மீன்ஸ் கம்மல் போட்டிருக்கேன். அந்த கம்மல் வந்து கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்து யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர் டெலிஃபோன் இருக்குது, மொபைல் இருக்குது, அந்த மொபைலை நான் வந்து மிஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கக்குள்ள இதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனோ எங்கேயோ கொடுத்துட்ருக்காங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம்.
இப்போது இது வந்து லாஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு மனித நேயத்தோடு செய்கிறாங்க சரியா. மனித நேயத்தோடு செய்கிறது வந்து குவாசி கான்ட்ராக்ட் சரியா. அதுலேருந்து அவங்க எந்த ஒரு இன்டென்ஷனும் அவங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் வந்து குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் மூலயமா நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம் அப்படின்னா அது கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கு மேற்பட்ட பார்ட்டிஸ் வந்து எலக்ட்ரானிக் மூலயமா நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம்னா அது கான்ட்ராக்ட். இமெயில் ஆல்சோ இஸ் கால்ட் அஸ் கான்ட்ராக்ட். இமெயில் அனுப்புகிறோம், இப்போ வந்து எனக்கும் ஒரு பார்ட்டிக்கும் இல்லை கான்ட்ராக்ட் போடுறேன் அப்படிங்கக்குள்ள நான் இமெயிலில் வந்து சென்ட் பண்ணுறேன்னா அதுவும் கான்ட்ராக்ட்னு சொல்லுவேன். காமர்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் பர்சன் கிரியேட் நெட்ஒர்க். யார் வேணால் நெட்ஒர்க் இருக்குது. இப்போ எல்லா கையிலும் நம்ம கையில் செல்ஃபோன் இருக்குது. அந்த செல்ஃபோன் மூலயமா நம்ம யார்கிட்ட வேணாலும் நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஆன் த பேசிஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கக்குள்ள மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், இன்னொன்று எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த கன்சிடரேஷன் இஸ் கிவன். The consideration is given. Executed contract அப்படிங்கக்குள்ள the consideration is a given contract, could be act or forbearance. When the act is done or executed or forbearance is brought on record, the contract is an executed contract. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்து இன்வால்வ் ஆகக்குள்ள அது முடிச்சிடணும், கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்டை முடிச்சிடணும். ஆர் அதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்ஃபில்லாக நம்ம முடிச்சுக்கணும். ஃபுல்ஃபில்லாக அதை வந்து டன் முடிச்சிடணும். ஆர் அது வந்து நம்ம தேவையில்லை, அப்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு அர்த்தம். அது வந்து ஃபர்பியரன்ஸ் ஆர் அப்சிஸ்டன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது தான் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். என்னது கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட் இதுதான் இதோட ஒரே ஒரு பாயிண்ட். இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட்னா இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன் அப்படிங்கக்குள்ள நான் கேஷ் பேமெண்ட் பண்ணுறேன். கேஷ் பேமெண்ட் கொடுக்கக்குள்ள அவங்க எனக்கு குட்ஸையும் கொடுத்துருவாங்க இல்லையா. இது வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படிங்கக்குள்ள இன்னும் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் கன்சிடரேஷன் இஸ் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் ஆன் ஆப்ளிகேஷன். அதாவது எக்ஸிக்யூட்டரி கன்சிடரேஷன் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் ஆர் ஆப்ளிகேஷன் வந்து ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஒரு பார்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும், இன்னொரு பார்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்காது. ஒரு பார்ட்டு வந்து முடிச்சிருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பார்ட்டை வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிக்கணும். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு போயிட்டு அவங்களோட ஓனர்கிட்ட எனக்கு வந்து 10 kg வந்து டொமேட்டோ வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படிங்கக்குள்ள அவங்க என்ன இன்னும் வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ணலை, அதை ஃபெர்டிலைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணலை. அப்படிங்கக்குள்ள அவங்க ஃபஸ்ட்லேருந்து அவங்க செஞ்சுட்டு அவங்க எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ தான் எனக்கு கொடுப்பாங்க. பட் ஆனால் நான் அட்வான்ஸோ இல்லை மணியோ நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா. நான் கொடுத்துருக்கக்குள்ள என்னோட பாதி பங்கு முடிஞ்சிருச்சு, அவரோட பாதி பங்கு முடியலை அப்படின்னு அர்த்தம். இது வந்து யூனிலேட்ரல்னு சொல்லுவோம். பைலேட்ரல் அப்படிங்கிறது வந்து 2 பார்ட்டியுமே, இப்போ நானுமே காசு கொடுத்துருக்க மாட்டேன், அந்த பார்ட்டியுமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு டொமேட்டோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பைலேட்ரல்னு சொல்லுவோம். சரியா. மொத்தம் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது 2 டைப் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேவா. ஒன்று யூனிலேட்ரல், இன்னொன்று பைலேட்ரல். யூனிலேட்ரல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா யூனிலேட்டர் இஸ் ஒன் சைடட் கான்ட்ராக்ட். இது வந்து ஒன் சைடட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஒன் பார்ட்டி ஹேஸ் பெர்ஃபார்ம்டு, ஒன் பார்ட்டி வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னொரு பார்ட்டி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஓகேவா. அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஒரு பார்ட்டி வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க, இன்னொரு பார்ட்டி ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இதுக்கு. நெக்ஸ்ட்டு பைலேட்ரல் கான்ட்ராக்ட். சொன்ன எக்ஸாம்பிள் புரியல அப்படின்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு பார்ட்டி ஏன்னு சொல்வேன். நான் வந்து என்கிட்ட வந்து அக்ரிகல்ச்சருக்கு நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கிட்ட போயிட்டு ஓனர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து 10 kg ஆஃப் டொமேட்டோ வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போது இவங்கக்கிட்ட நான் கேட்கக்குள்ள நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 10,000 rupees பே பண்ணியிருக்கேன். எவ்வளோ கேஜஸ்க்கு, ஒரு 100 kgsக்குன்னு வச்சுப்போம்.
100 kgsக்கு 10,000 rupees நான் பே பண்ணியிருக்காங்கக்குள்ள அவங்க வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துடணும். ஓகேவா? அவங்க கொடுக்காம நான் மட்டும் இப்போ பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது யூனிலேட்ரல். பைலேட்ரல் அப்படிங்கக்குள்ள ரெண்டு பேருமே, இப்போ நானும் 10,000 கொடுத்துருக்க மாட்டேன், அவங்களும் எனக்கு 100 kgs கொடுக்கல அப்படின்னா அது பைலேட்ரல். போத் த பார்ட்டிஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் த பார்ட் ஆஃப் போத் த பார்ட்டிஸ். இட் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பைலேட்ரல் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரப்போசல் ஆஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.